அதுக்கப்புறம் வந்த இடங்கள்லையுமே அதுக்கப்புறம் பெருசாக அவங்களுக்கான ஸ்ட்ராங்காக அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லையோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களோட டைலாக்குக்கு இது ஒன்று பேசுறதுக்காக தான் வந்து ஜோதிகா மேம் வச்சிருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பெருசாக ஜோதிகா மேமோட ஃபேனுன்னு சொன்னாலுமே அவங்க இருக்காங்க, அதில் என்னமோ சொல்லியிருப்பாங்க இல்லை என்னமோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அது நிஜமாவே டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஃபுல்லாகவே ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கான விஷயம். நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அவங்களுமே வந்து இந்த ஒரு அந்த ட்ரக் ஆல்ரெடி செய்கிற அந்த 3 கேர்ள்ஸ் கூட சேர்ந்து அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது வருது. சரி ஓகே, சேர்ந்துக்கிறாங்களே, சேர்ந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கெத்தா என்னமோ ஒன்று பண்ணுறாங்களா 4-5 கேர்ள்ஸ் சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பிரச்சனை வர இடத்துல அந்த குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணோட மாமியாரும் அதில் சேர்ந்துக்கிறாங்க. அது எப்படிப்பா வயசானவங்க இதில் சேருவாங்க? எப்பவுமே இதில் அது மட்டும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எப்பவுமே மாமியார் மருமகளை சண்டை போட்டுக்கிட்டு இல்லைனா ஒத்துமையாக இருக்கிறது அப்பெல்லாம் பார்த்த ஜோனில் இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த மருமக அதை பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சப்போர்ட் வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சுது. சரி, அவங்க எப்படி அதை தைரியமாக பண்ணுறாங்க அந்த வயசான காலத்தில், இல்லை அவங்க எதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட ஓரளவுக்கு அக்செப்டபிள்னு வச்சுக்கோங்களேன் கதைக்காக. பட் ஆனால் அந்த அக்செப்டபிள் கதை தான் பின்னாடி அவங்களுக்கு பிரச்சனையாகவே மாறுது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் சூழ்நிலை காரணமாக இந்த விஷயத்தை ஆரம்பித்த பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அந்த பையன் வந்து அந்த பர்சனல் வீடியோ எடுத்து வச்சது ஒரு பையன், அதனால ஒரு பொண்ணு அதில் வந்துருச்சு. இன்னொரு இடத்துல ஜோதிகா மேம்க்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, அவங்க ஹஸ்பண்டே அவங்க ஏதோ ஒரு இடத்துல எமோஷனல் சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த விரக்தியில் அவங்க வர்றதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மாமியார் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தனியாக இருக்குது, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு அதில் இருக்கிற பொண்ணு வந்து மெயின் கேரக்டர் வந்து அந்த மாமியாருன்னு சொல்கிறேன் அந்த மருமகளாக வர அந்த பொண்ணு நான் ஆல்ரெடி இன்னொரு ஹிந்தி படத்தில் கூட பார்த்துருக்காங்க, டார்லிங்னு நினைக்கிறேன் ஹிந்தி படம். அதில் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதுலேருந்து எப்படி வெளில வருது, இல்லை வராலா இல்லையா, அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த பொண்ணு அந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறா அந்த டாக்ஸிக் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அப்படிங்கிற மாதிரி படத்தில் டார்லிங் அந்த படம் பேர் நினைக்கிறேன், ஹிந்தி படம். அதில் வந்து அந்த கேரக்டர் தான் அந்த ஹீரோயின் கேரக்டர். ஸோ வந்து நல்லாவே அந்த பொண்ணு மெயின் ஆக்சுவலி பார்த்தா அந்த பொண்ணு தான் மெயின் லீடிங் ரோல்னே சொல்லலாம். அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லும் ஒரு சூழ்நிலை காரணமாக பண்ணோம், அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடலாம், தேவையில்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அது எக்ஸ்ட்ரீம் ஒரு இடத்துல போயிட்டு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் தான் அந்த விஷயத்த சொதப்பி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஒன்று நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, பொண்ணுங்களை வந்துட்டு அவங்க டவுனாக ஃபீல் பண்ணுற இடத்துல அவங்க என்னமோ அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கான மோட்டிவேஷனுக்கோ அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கவோ கெத்தாக ஒன்று பண்ணுறாங்கன்னு ஒரு லீகலாக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு. சரி, இல்லீகலாக ஒன்று கொண்டு வந்தீங்க, ட்ரக்ஸ் கடத்துறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதையாச்சும் ஒரு கெத்தாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு என்னமோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை அதுலேருந்து திருந்திட்டு அது செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி வர மாதிரியாவது ஏதோ ஒன்று காட்டியிருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் திருப்பி அவங்க ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலை காரணமாக அவங்க அதுக்குள்ளே போனாங்களோ அதே சூழ்நிலை காரணமாக அவங்க அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்றத